தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருக வென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையும் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையும் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையும் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையும் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம்.
மக்களிடையே உம்மை போற்றுவேன். உமது பெயரை என் சகோதரருக்கு நான் அறிவிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். நான்காம் திருவிழா திருப்பலி முன்னுரை. அன்பான இறைமக்களே, இன்று நாம் நமது பாதுகாவலர் புனித சக்திமிகு சவேரியாருக்கு 4ஆம் நாள் திருவிழா எடுக்க கூடி வந்துள்ளோம். உங்கள் அனைவரையும் இன்று விழாவை சிறப்பிக்கின்ற நரிவாளி குடும்பத்தினர், வெசகாத்தார் குடும்பத்தினர், வண்டிக்காரர் குடும்பத்தினர், கோக்குடி குடும்பத்தினர், பசுக்கார குடும்பத்தினர், பொய்யாப்பட்டியார் குடும்பத்தினர், புகையிலைப்பட்டியார் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து வருக வருகவென உங்களை இன்முகத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை கத்தோலிக்க திருச்சபையின் அருள் அடையாளங்களே அருளின் ஊற்று என நம்பிய புனித சவேரியார் என்பதாகும். கத்தோலிக்க திருச்சபையின் வரையறையின்படி 7 அருள் அடையாளங்கள் உள்ளன. அவை திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், குருத்துவம் மற்றும் திருமணம் ஆகும். சவேரியார் இந்த அருள் சாதனங்களை கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையாக கருதினார். விசுவாசத்தை பரப்பவும் புதிய சமூகங்களை உருவாக்கவும் இந்த அருள் அடையாளங்களை பயன்படுத்தினார். அவர் விதைத்த அருள் அடையாளங்கள் எனும் விதைகள் கனி கொடுக்காமல் போகவில்லை. அவர் கொடுத்த அருள் அடையாளங்களின் பட்டியலில் கிறிஸ்தவமே பிரமித்தது. அருளின் ஊற்று பொங்கி வரவே ஒரே ஆண்டில் மக்களின் துணையுடன் 40 ஆலயங்கள் கட்டி விண்ணகத்தை மகிமைப்படுத்தினார். அன்று சவேரியார் திருமுழுக்கு கொடுத்தது போல இன்று நாம் ஆயிரக்கணக்கில் திருமுழுக்க கொடுக்க முடியாது. சவேரியாரை போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நம் சிந்தனையை சுருக்க இயலாது. நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழ்வு வாழ வேண்டும். தன் கையை தூக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும் அளவுக்கு சவேரியார் திருமுழுக்கு கொடுத்தார். கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறி திருவச்சாதனங்களை வழங்கினார். நமது சந்திப்புகளும் இயேசுவை சந்திக்க அருள் நிறைந்த தலங்களாய் அமைந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் வல்லமையுள்ள பெயராலும் நம் சக்திமிகு புனித சவேரியாருடைய பெயராலும் உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த 4ஆம் திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் சகாயமாதா மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் பேரருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களை அன்போடு வருக, ஆசீர் பெற்று தருக என்று அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் சின்னாலப்பட்டி பங்கினுடைய பங்கு தந்தை பேரருள் தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார் அவர்களை உங்கள் அனைவரின் பேராலே
அன்போடு வருக, ஆசீர் பெற்று தருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய 4ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு திருப்பயணமாய் மேற்கொண்டு வந்திருக்கின்ற நரிவாளி குடும்பத்தினர், கோக்குடி குடும்பத்தினர், வெசக்காத்தார் குடும்பத்தினர், பசுக்கார குடும்பத்தினர், பொய்யப்பட்டியார் குடும்பத்தினர், வண்டிக்காரர் குடும்பத்தினர், புகையிலைப்பட்டியார் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றோம். கரம்பொலி எழுப்புவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய 4ஆம் நாள் திருவிழாவின் தியான கருத்தாக, மறையுரை கருத்தாக, கத்தோலிக்க திருச்சபையின் அருள் அடையாளங்களே அருளின் ஊற்று என நம்பிய நம் புனிதர் சவேரியார் என்று சிந்திக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கிற அருளின் வாய்க்காலாய் இருக்கிற திருவருட்சாதனங்களை எப்படி நாம் தயாரித்த மனநிலையோடு அதை வாங்கிக் கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், அந்த அருளின் ஊற்றாய் இருக்கிற திருவருட்சாதனங்களுக்கு எப்படி நாம் மதிப்பளிக்கிறோம், அதை நம்முடைய வாழ்வில் எப்படி கடைபிடித்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனித சவேரியார் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து தன்னுடைய கையே தளர்ந்து போனது என்று அவர் கடிதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் அந்த அளவிற்கு இந்த அருளின் ஊற்றாகிய திருவருட்சாதனங்களை எப்படி பார்க்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நாம் பிறருக்கு அதை அறிவிக்கிறோமா? சிந்தனையோடு இந்த பலியிலே கலந்து கொள்வோம். இன்றைய திருப்பலியானது கோக்குடியார் குடும்பம் வேளாங்கண்ணி லில்லி எடுக்கும் பூசை, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் வளரவும், அரசு வேலை கிடைக்கவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், அவர்கள் குடும்பம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் இறை விசுவாசத்திலும் வளருவதற்காக இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே
வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திருஅவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனம் 32, 33 மற்றும் 36 41 முடிய. கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆகையால் நீங்கள் இச்சிறுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும்
தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. உன்னாலேதான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீலையாயிருந்திடுமோ உன்னருக்கொடையும் இல்லாமல் வாழ்வும் மலர்ந்திடுமோ. நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உம்மிடம்தானன்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. உன்னாலேதான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். Alleluia. 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 Alleluia
ஆமென்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லா நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்க பெறுவோர் மீட்பு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 23 முதல் 27 வரை. பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். ஏன் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வாய் இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தமக்கும் தந்தைக்கும் தூய வானத்துதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்பொழுது வெட்கப்படுவார். இங்கு நிற்பவர்கள் சிலர் இறையாட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமான தூய சவேரியாருடைய அன்பு பக்தர்களே, தூய சவேரியாரை பாதுகாவலராக கொண்டு வாழுகின்ற அன்பான இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை வழி நடத்துகின்ற அருமையான பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் அவர்களே, உதவி தந்தை ஆண்டனி அவர்களே, இந்த திருப்பலியை தலைமையேற்று ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங். வெரி குட். நீங்கள்லாம் நல்லவங்க. சவேரியார் நல்லவரா? என் கேள்வி, கேள்வி. நம்மெல்லாம் நல்லவங்க. சவேரியார் நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவரா இல்லைன்னா அவருக்கு இன்னைக்கு விழா இங்கே இல்லைங்க. அவர் நல்லவர். திருச்சபை அவரை அங்கீகரித்து அவருக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே விழா எடுக்க நவநாளின் 4வது நாளிலே நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த நல்லவருக்கு நாம் விழா எடுக்கிறோம் என்றால்
அவரை போல நாமும் நல்லவர்களாய் வாழ வேண்டும். வேணுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? நான் சொன்னது வேணும். நாம் நல்லவர்களாய் வாழ வேண்டும். நல்லவர்களாய் வாழ்வதற்கு திருச்சபை நமக்கு பலவிதமான நன்மைத்தனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதில் முக்கியமான நன்மைத்தனம் என்ன சொல்ல முடியுமா? மறக்க முடியாத ஒன்று நற்கருணை. நற்கருணையிலே இயேசு வாழ்கிறார் என்று நீங்களும் நானும் நம்பவில்லை என்றால் இந்த 4ஆம் நாள் நவநாள் கொண்டாட்டத்திலே நமக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசு நற்கருணையிலே தன்னுடைய தெய்வீகத்தோடும் மனித சுபாவத்தோடும் அவர் அப்பரச வடிவிலே என்னில் எழுந்து வருகிறார். அந்த இறைவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்மேல் அருளையும் ஆற்றலையும் பலத்தையும் சக்தியையும் கொடுத்து என்னை வாழ வைக்கிறார். இந்த நம்பிக்கையிலே ஆழமாக நிலைத்து நின்றவர்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார். இந்த நற்கருணை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அருட்சாதனங்கள் மொத்தம் எத்தனை? 5. 7 அருட்சாதனங்களிலே நற்கருணை 1. இங்கே நமக்கு இந்த நவநாளின் 4ஆவது நாளிலே சிந்திக்க, நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தந்திருக்கிற உயிரோட்டமுள்ள சிந்தனை கருத்து மேலே எழுதி போட்டப்பட்டிருக்கிறது. என்ன கருத்து அது? வாசிங்க பார்க்கலாம். மேலே இந்த பக்கம் இருக்கு பாருங்க. கத்தோலிக்க திருச்சபையின் அருள் அடையாளங்களே அருள் வாழ்விற்கு படிக்கட்டு. இந்த அருட்சாதனங்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்காது. ஆக இந்த அருட்சாதன கொண்டாட்டங்களிலே நாம் எந்த அளவு நம்முடைய பங்கேற்பு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கவும், இந்த அருட்சாதனத்திலே ஆழமான நம்பிக்கை கொண்ட சவேரியாருடைய பெருவிழா நாளிலே நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கவுமே இந்த நாள், இந்த 4ஆம் நாள் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. சவேரியார் யார் அப்படின்னு முதல் கேள்வி. அவர் யார்? ரொம்ப எட்டி இருக்கிறீங்க. பக்கத்தில் என்ன பதில் சொல்கிறது காதில் விழுகும். சவேரியார் யார்? சவேரியார் யார்? நம்முடைய பாதுகாவலர். அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சவேரியார் நம்முடைய பாதுகாவலர், ஊரின் பாதுகாவலர், பங்கின் பாதுகாவலர் சவேரியார். இந்த சவேரியார் 1507 ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்திய மண்ணுக்கு வந்தார் என்பது வரலாற்றிலே நாம் அறிகின்ற அசைக்க முடியாத உண்மை. இந்த சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள நவாரா என்ற கிராமத்திலே ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்த 5 குழந்தைகளிலே
கடைக்குட்டி தான் நம்முடைய சவேரியார். இவருக்கு 9 வயசு நடக்கையிலே அவங்க அப்பா இறந்துட்டார். தந்தையில்லா பிள்ளையாக இருந்த அவரை அவருடைய தாய் எல்லா நிலைகளிலும் உயர்த்தினார். உயர் படிப்பு படிப்பதற்காக பாரிஸ் செல்லுகிறார். அங்கே பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பட்டயம் பெற்றவராய் பேராசிரியராய் பணியாற்றி கொண்டிருக்கிற தகுதியை பெற்றவர். அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பயிலுகின்ற வேளையிலே அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் சிலர். அதிலே முக்கியமான நண்பர் இயேசு சபையை தோற்றுவித்த புனித இஞ்ஞாசியார். இந்த இஞ்ஞாசியார் இந்த செல்வ செழிப்பிலே வாழ்ந்த நம்முடைய பாதுகாவலர் சவேரியார் இளமையிலே கொஞ்சம் உலக நாட்டங்களிலே ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார். எனவே அந்த உலக நாட்டங்களிலிருந்து அவரை தன் பக்கம் இழுக்க, இறைவன் பால் இழுக்க அவர் முயற்சி செய்கிறார். எப்படிப்பட்ட முயற்சி என்றால் இறை வார்த்தையை அவருடைய இதயத்திலே விதைக்கிறார். இறை வார்த்தையினால் உந்தப்பட்டவர்தான் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார். என்ன வார்த்தை? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஆக கடவுள் நம்மை படைத்த பொழுதே உடலோடும் ஆன்மாவோடும் படைத்தார். நமக்கு ஒரு ஆன்மா இருக்கா இல்லைங்களா? யார் இருக்குதுங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. உடலை நம்மால் பார்க்க முடியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதை யார் பார்ப்பா? கடவுள் தான் பார்ப்பார். எப்போ? நம்முடைய முடிவிலே. கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம். அந்த தொடக்க நூல் சொல்லுகின்றபடி கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். இந்த சாயல் எதிலே விளங்குகிறது என்றால், இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவினால் தான் தெரிய வரும். ஏனென்றால் இந்த உடல் அழிந்து போகக்கூடியது. இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்குள்ளே கடவுள் வைத்திருக்கிற ஆன்மா அழியாதது, நித்தியத்திற்கும் வாழக்கூடியது. எனவேதான் நாம் கடவுள் அழியாதவர், வாழுகின்றவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே ஆதியும் அந்தமுமானவர். ஆக கடவுள் நம்மை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்றால் அவர் அழியாதவர். அழியாத ஆன்மாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கடவுளுடைய சாயல். இந்த ஆன்மாக்கள் மீது அக்கறைப்படக்கூடிய அருமையான இறை வார்த்தையால் தூய சவேரியார் இஞ்ஞாசியார் வழியாக தொடப்பட்டார். தொடப்பட்டு அவரும் அவருடைய நண்பர்கள் 4 இஞ்ஞாசியாரோடு இணைந்து ஒரு குழுவாக குருவாவதற்கு பயின்றார்கள். 1537 அவர் குருவாக இஞ்ஞாசியாரோடு திருநிலைப்படுத்தப்பட்டார். இப்போ சவேரியார் யார் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சவேரியார் ஒரு குருவானவருங்க. என்னை போல
நெப்போலியன் சாமியாரை போல, ஜான் பீட்டர் சாமியாரை போல, அந்தோணி சாமியாரை போல அவர் ஒரு குரு. இந்த குருவானவர் ஆன்மாக்கள் மீது தாகம் கொண்டவராய்த்தான் நான் கீழை நாடுகளுக்கு போகிறேன் என்று சொல்லி 16ஆம் நூற்றாண்டிலே பாய்மரக் கப்பலிலே பயணித்து 1541 பயணத்தை தொடங்கி 1542 ஓராண்டு 12 மாதங்கள் அவர் நம்முடைய இந்திய மண்ணிலே உள்ள கோவாவை வந்தடைகிறார். கோவாவிலே அவர் வந்து இறங்கிய உடனே இம்மீடியட்டாக என்ன செய்தார்? மொழி கற்றாக வேண்டும். அவர் பயின்ற மொழி, அவருக்கு தெரிந்த மொழி இந்த இந்திய நாட்டிலே இல்லை. எனவே இந்திய மொழியை கற்று இயேசுவை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். இப்படி கோவாவில் இருந்து கொண்டே பல மாதங்கள் போதிக்கின்ற பணியையும் மருத்துவ பணியையும் சிறப்பாக செய்தவர் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார். அந்த சவேரியார் குரு என்று சொன்னேன். ஒரு குருவானவருக்கு அருள் அடையாளங்களை மக்களுக்கு கொடுப்பதற்கு உரிமையும் கடமையும் உண்டு. 7 அருட்சாதனங்களையும் மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டவர், உரிமை உடையவர் ஒரு குரு. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் அவஸ்தையாக இருக்கிறாங்க, இன்னும் 2-3 நாளையில் இறந்துருவாங்க அப்படின்னோடனே என்ன செய்கிறான்? பங்குசாமியாரை தேடுறான். சாமி அவஸ்தை கொடுக்க வாங்க சாமி, எங்கள் அப்பா ரொம்ப முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்குது சாமின்னு கூப்பிட்டோன்னே பங்குசாமியார் அதற்கு தேவையான ஆயத்தங்களோடு நம்முடைய இல்லத்திற்கு வந்து அவர்களுக்கு அருட்சாதனம் வழங்குவார். அல்லது ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் ஆகி வீட்டில் படுத்திருக்கிறார், அவரால் ஞாயிறு கடன் பூசைக்கு வர முடியாத லெவலில் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு நற்கருணை வழங்க வேண்டும். வாரம் சில பங்குகளில் கொடுப்பாங்க, சில பங்குகளில் 15 அந்த தலைவள்ளிக்கிழமை அன்று எல்லா இடங்களுக்கும் சகோதரிகளோ சகோதரர்களோ அல்லது பங்கு தந்தையோ உதவி தந்தையோ நற்கருணை வழங்கி வரச் சொல்லுவார்கள். ஆக இந்த அருட்சாதனங்களை வழங்குகின்ற உரிமையை கடமையை பெற்றவர் ஒரு குரு. சவேரியார் இந்த உரிமையோடும் கடமையோடும் தன்னுடைய மக்களை சென்றடைகிறார். கோவாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருகிறார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதியில் உள்ள தென்னிந்திய கடற்கரை பகுதிகளிலே அவர் பயணித்து போதிக்கிற பணியை, இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகிற பணியை, அதே வேளையிலே குருவுக்குரிய எல்லா பணிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதில் ஒன்று தான் நம்முடைய பங்குத்தந்தை தொடக்க உரையிலே சொன்னது போல, அவர் ஆண்டவர் இயேசுவை நம்பிய, ஏற்றுக்கொண்ட, விசுவாசித்த அத்தனை பேருக்கும் அவர் திருமுழுக்கு கொடுத்தார். இந்த திருமுழுக்கு தான் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவ வாழ்வினுடைய நுழைவாயில். இதை சவேரியார் அறிந்திருந்தார், நம்மளும் அறிந்திருக்க வேண்டும். இந்த நுழைவாயில் வழியாகத்தான் மற்ற அருட்சாதனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருமுழுக்கு நம்மிலே என்ன செய்கின்றதென்றால், ஆதி பெற்றோர், நான் தொடக்கத்தில் சொன்னல, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அந்த சாயலாக, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திற்கு அடிமையானான். பாம்பு வடிவிலே சாத்தான் அவனை சோதிக்க ஏவாள்
சாத்தானிடமிருந்து கனியை பெற்றாள். அந்த கனியை ஆதாமும் பெற்றான். இருவரும் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். கடவுள் அவர்களை அழைக்கிறார். தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் 9 நாம் வாசித்தோம் என்றால் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே கடவுள் ஆதாம் ஆதாம் என்று அழைக்கிறார். பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் மீண்டும் அழைக்கிறார். அப்பொழுது ஆதாமிடமிருந்து பதில் வருகிறது, ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம். வடிவேல் லாங்குவேஜில் அம்மனக்கட்டையாக இருக்கிறோம். உன்னை பார்க்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள், யாவே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, ஓ, நான் விலக்கிய அந்த நடுமரத்தின் கனியை உண்டாயோ? 9 கேள்வி கேட்கிறார், 10 பதில் வருது, 11 கடவுள் பேசுகிறார். கடவுள் விலக்கிய அந்த நடுமரத்தின் கனியை உண்டதால் அவர்கள் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்தை பெற்றெடுத்தார்கள். இந்த பாவத்திலிருந்து மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கவே தந்தை கடவுள் தன்னுடைய திட்டத்திலே தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்புகிறார். தன்னுடைய மகனை வானத்திலிருந்து அப்படியே குதிக்க சொல்லவில்லை. அவரை ஒரு தாயினுடைய உதரத்திலே பிறக்க ஒரு திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தை கபிரியேல் தூதரிடத்திலே கொடுத்து, கபிரியேல் தூதர் வழியாக ஒரு தாயை தேட வைக்க நற்செய்தி 1 அதிகாரத்தில் 27 நாம் வாசிக்கிறோம். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. கடவுளுடைய திட்டத்திலே கன்னி மரியாள் அவருடைய ஒரே மகனை ஈன்றெடுத்து தர வேண்டும், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கபிரியேல் தூதர் வழியாக சொல்லப்படுகிறது. மரியாளும் ஏற்றுக்கொண்டால். தந்தை கடவுளுடைய திருவுளத்திற்கு ஆகட்டும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார்கள். இதையும் நாம் இறை வார்த்தையை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இறை வார்த்தையை அவர் சந்தித்த மக்களுக்கெல்லாம் போதித்தார். நம்முடைய சவேரியார் போதித்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே சவேரியார் திருமுழுக்கு கொடுத்தார். ஏனென்றால் இந்த அருள் அடையாளத்தின் வழியாகத்தான் தன்னுடைய பிள்ளைகள் கடவுளுடைய அருளை பெற முடியும். இயேசுவை நம்புகிறவர்கள் இந்த அருள் அடையாளத்தை நம்புகிறோம். இயேசுவை நம்பாதவர்களுக்கு இந்த அருள் அடையாளம் யூஸ்லெஸ். எனவே அன்பானவர்களே, இந்த அருள் அடையாளங்களை வழங்கி மக்களை ஆயிரக்கணக்கிலே கிறிஸ்தவர்களாக 16ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கினர். நாம் எல்லாரும் சவேரியார் காலத்து கிறிஸ்தவர்கள்தான். ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கிறிஸ்தவத்தை முழுமையாக போதித்து அந்த அருள் அடையாளங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த அருள் அடையாளங்கள் வழியாகத்தான் நீங்கள் அருளை, கடவுளுடைய அருளை பெற முடியும், அந்த அருள்தான் உங்களை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்ற தீர்க்கமான சிந்தனைகளை தன்னுடைய போதனையின் வழியாக தன்னை நம்பி வந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இயேசுவிலே நம்பிக்கையாளர்களாக உருவாக்கியவர் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய சவேரியார். இப்படிப்பட்ட இந்த புனிதருக்கு விழா கொண்டாடுகிற நீங்களும் நானும் இந்த அருட்சாதனங்களிலே எப்படி நாம் பங்கெடுக்கிறோம் சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஒப்புரவிலே நாம் பங்கெடுக்கிறோமா? ஒப்புரவுனா பாவ சங்கீர்த்தனம். எப்போ பாவ சங்கீர்த்தனம் முடித்தேன்னு கேட்டோம்னா என்ன பதில் வரும்? ஃபாதர், நான் புதன்கிழமை எப்போ முடித்தது ஃபாதர்.
இப்போ உனக்கு வயசு என்ன? உறுதி புஸ்தெல்லாம் எடுத்து எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஃபாதர், எனக்கு 23 வயசு. 10 வயசில் புது நன்மை எடுக்கையில் பாவ சங்கீர்த்தனை முடித்து 23 வயசில் திருமணத்திற்கு வருகின்ற பொழுதுதான் இந்த பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு என்பதை பற்றிய நினைத்தால் நாம் எவ்வளவு தூரம் கடவுளுடைய அருளிலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இதயம் கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? அன்னை மரியாளை பார்த்து கபிரியேல் தூதர் சொன்னது போல நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அருள்மிக பெற்ற ஆரோக்கியமாலே வாழ்க, அருள்மிக பெற்ற ஞானப்பிரகாசமே வாழ்கன்னு நம்மளை பார்த்து கபிரியேல் தூதர் சொல்லுவாரா? அருள் அடையாளங்களிலே நாம் அக்கறை காட்ட வேண்டும். இது யாருடைய பொறுப்பு? பிள்ளைங்க பொறுப்பு இல்லை, பெற்றோருடைய பொறுப்பு. தாயை போல பிள்ளை, முடிங்க பார்க்கலாம், நூலை போல சேலை. அன்பானவர்களே, பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஆன்மீகத்திலே அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். அதற்குத்தான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது கூட இந்த பெற்றோர் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றாத பொழுது அவர்களுக்கு பதிலாக ஞான பெற்றோர் இந்த குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்றுதான் திரு அவை திருமுழுக்கிலே ஞான பெற்றோரை தேடி வரச் சொல்லுகிறது. ஆக பெற்றோரும் ஞான பெற்றோரும் நாம் பெற்ற அந்த கிறிஸ்து என்ற ஒளியிலே நடக்க அவர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும், மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் பெற்றோருடைய வாழ்க்கை ஒளியிழந்த வாழ்க்கையாக இருக்கும் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்வு இருளிலே தான் நடக்கும். இதையெல்லாம் தான் சந்தித்த மக்களுக்கு சொல்லித் தந்து பாவ இருளிலே வாழ்ந்தவர்களை ஒளியாம் இயேசுவினிடத்திலே அழைத்து வந்தவர் நீங்களும் நானும் 4ஆம் நாள் நவலால் கொண்டாடுகிற நம்முடைய புனித சவேரியார். இந்த சவேரியாருக்கு நீங்களும் நானும் விழா எடுக்கிறோம் என்றால் அவர் 1507 பிறந்து திருமுழுக்கு பெற்று செல்வாக்கான குடும்பத்திலே வாழ்ந்த அவர் தன்னுடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த இயேசு என்ற ஒளியை அணையாமல் இந்திய மண்ணிலே கொண்டு வந்து ஏற்றி வைத்தார். அவர் ஏற்றி வைத்த அந்த ஒளியால் தான் இன்றும் இந்திய மண்ணிலே 2.5% மக்கள் இயேசுவனுடைய நம்பிக்கையாளர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த 2.5%-லேயே நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சரியான பிடிப்பு ஆண்டவரிடத்திலே இல்லாத ஒன்றால் 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஆனால் இந்திய மண்ணிலே இன்னும் 2.5% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறோம். ஏன் இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் நமக்குள்ளே அந்த ஈடுபாடு, கடவுள் ஈடுபாடு, அந்த மக்கள் ஒருவர் மற்றவரோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த உடன்பாடு என்பதெல்லாம் இல்லாமல் சண்டைகள், சலிப்புகள், வருத்தங்கள் இவற்றிலே நாம் அதிகமாக ஐக்கியப்படுவதால் நம்முடைய ஆன்மாவை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். நாமே ஆன்மாவை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கையிலே நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி நாம் ஆன்மாக்களுக்கு ஊட்டம் கொடுக்க முடியும், ஊட்டச்சத்து கொடுக்க முடியும்? பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த நவநாளின் 4வது நாளிலே நம்முடைய வாழ்வில் திரு அவை நமக்கு தந்திருக்கிற அருட்சாதனங்களிலே ஈடுபாட்டோடு பங்கெடுக்க, அந்த அருட்சாதனம் நமக்கு கொடுக்கிற அருளை நாமும் பெற, மற்றவர்களும் பெறுவதற்கு நாம் வாய்க்கால்களாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு என்பது மற்ற அருட்சாதனங்களை நாம் பெறுவதற்கு ஒரு வாய்க்கால், கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்க்கால் என்று நம்பி தன்னுடைய பணியை
1542 1552 வரை 10 ஆண்டுகள் சிறப்பான பணியை செய்தவர். தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி செல்லாதவர் நம்முடைய புனிதர். அப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்க்கையிலே கடவுள் அதிசயத்தை அற்புதத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த புனிதருக்கு 2 அடக்கம் இருக்குது. அவர் இறந்த இடத்திலேயே அவரை முதல் முறை அடக்கம் செய்தார்கள். ஒரு தீவில் சந்தானியாவை நம்ம ஒரு தீவில் அவர் அடக்கம் செய்தார்கள். எப்படி அவர்கள் அடக்கம் செய்தார்கள் என்றால், இவருடைய உடலை அழிந்து போய்விடும், அதனுடைய எலும்புகளை எல்லாம் அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கலாம், ஸ்பெயினுக்கு அனுப்பி வைக்கலாங்கிற நோக்கத்தோடு அவருடைய சவப்பெட்டிக்குள்ளே சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் போட்டு அவர் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த அடக்கம் செய்த அவரை ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அந்த எலும்பை மட்டும் எடுத்து அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பலாம் என்று முயற்சித்த பொழுது அவருடைய உடல் அழியாமல் இருந்தது. இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. 2004 நான் போனேன், 1994 போனேன். அது மாதிரி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய உடல் பார்வைக்கு கோவாவிலே பாம் ஜேசு என்ற ஆலயத்திலே வைக்கப்படுகிறது. அந்த அழியாத அந்த உடலை அப்படியே கோவாவுக்கு கொண்டு வந்து பாம் ஜேசு என்ற அந்த ஆலயத்தினுடைய பீடத்திலே இன்னமும் வைக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் அவரிலே அற்புதத்தை அதிசயத்தை இந்த மண்ணுலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உடல் அழியாத உடலை அவர் வரமாக பெற்றிருக்கிறார். கடவுளுக்கு உண்மையுள்ள ஊழியனாய் சிறப்பான பணியாற்றியிருக்கிறார். அவர் நம்பியது இந்த அருள் அடையாளங்கள் வழியாக கடவுளுடைய அருளை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு கடல் கடந்து, இனங்கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து நம்முடைய இந்திய மண்ணிற்கும் சீனாவுக்கும் சைனாவுக்கும் சென்று இயேசு என்ற அந்த ஒளியை ஏற்றினார். அதற்கு நம் கடவுள் கொடுத்த பரிசுதான் அழியாத உடல். அழியாத உடலை பெற்ற அன்பான புனிதரை இந்த குட்டத்து ஆவரம்பட்டி பங்கின் பாதுகாவலராக பெற்று நாம் வாழ்கின்றோம் என்றால், இந்த புனிதரை போல நாமும் அருள் அடையாளங்களிலே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். இறை வார்த்தையை உள்வாங்கி அதை வாழ்வாக்கி வாழ வேண்டும். உறவுகளை வளர்த்தெடுக்க வேண்டும். சமாதானத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும். அமைதியையும் அன்பையும் பறைசாற்றுகின்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்றால், இந்த 4ஆம் நாள் நவநாள் கொண்டாட்டத்திலே நம்முடைய வாழ்விலே அர்த்தம் பிறக்கும் என்ற சவேரியார் பேராலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறி, இந்த அருமையான நாளில் தொடரும் இத்திருப்பந்தியிலே இறை அருளை, இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே அந்த அருளை இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பந்தியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்த இறை மக்களை அனைவரும் எழுவோம். நமது பங்கினுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சபையோருடைய மனநிலை கொண்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்து நாம் வேண்டுவோம். அன்பின் இறைவா, திருவருட்சாதனங்கள் மூலம் அருளின் வாழ்வை தந்த புனித சவேரியார் போல எங்கள் திருச்சபை அருளின் ஆற்றலை உலகில் பகிர்ந்து சாட்சியாய் வளர அருள் தரவும்.
திருச்சபையின் தலைவர்கள் சவேரியாரின் உறுதி, அன்பு, இரக்கம் ஆகியவற்றால் ஏராளமான நற்செய்தியாளர்களை உருவாக்கிட வலிமை தர வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, புன்னகை மாற குணத்தால் மக்களால் விரும்பப்பட்ட புனித சவேரியாரைப் போல எம் நாட்டு தலைவர்கள் ஒவ்வொரு படிநிலைகளிலும் மக்களை ஆளும் தலைவராக அனைவரும் மக்களிடம் எளிமையாக அணுகி நற்பணியாற்றிய எல்லா வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு தரும் இறைவா, ஆன்மா அழிந்தால் என்ன ஆகும் என்ன கேள்வியினால் அழிவை வாழ்வை தேடி எம் புனிதர் சவேரியாரைப் போல எங்களிடம் உள்ள தீய சக்திகளை அழித்து உண்மையின் ஆவியால் எங்களை ஆட்கொண்டு நாங்கள் விண்ணகத்தில் நிலைத்து வாழ்வை பெற்றுக்கொள்ளும் திருப்பயணமாக இவ்வுலக வாழ்வை அமைத்து கொள்ள எங்கள் அருள் அடையாளங்களை எங்களுக்கு திடமளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிரின் ஊற்றிய இறைவா, புனித சவேரியாருக்குள் உயிராய் இருந்து கத்தோலிக்க திரு அவையை அருள் அடையாளங்களால் வளர்த்தெடுத்தீர். இதோ அவரின் பாத சுவடுகளை பின்தொடர்ந்து இன்று திருப்பயணிகளாக வந்து திருவிழாவை சிறப்பிக்கின்ற நரிவாளி குடும்பத்தினர், வெசக்காத்தார் குடும்பத்தினர், வண்டிக்காரர் குடும்பத்தினர், கோக்குடியார் குடும்பத்தினர், பசுக்காரர் குடும்பத்தினர், பொய்யப்பட்டியார் குடும்பத்தினர், புகையிலைப்பட்டியார் குடும்பத்தினர் அனைவரது ஆன்மாவையும் காத்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களுக்குள் உமது உயிரை தந்து மீண்டுமாய் அவைகளை புதுப்பித்து நாங்கள் கத்தோலிக்க திரு அவையின் தூண்களாக இருந்து திருச்சபைக்கு சேவை செய்ய அருள் புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இதோ எங்களுடைய புனித பிரான்சிஸ் அவருடைய மனநிலையோடு நாங்கள் எடுத்து வைத்த அனைத்து தேவைகளையும் கனிவுடன் சுவை சாய்த்து அனைத்தையும் நிறைவாக பெற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மணியாய் மடிந்திட உடைந்து அப்பமாய் மாறிட கனியாய் விழுந்திட விழுந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவிழா நலனுக்காகவும் முதலில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்தி பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எங்கள் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பாள் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீரே. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் இணைந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டு, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, அகிலமெல்லாம் பரவி இருக்கும் உம்முடைய அன்பு திரு அவையை இன்று நினைவு கூறும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவு காணச் செய்தருளும். வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளிலே திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து 4ஆம் நாள் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நரிவாளி குடும்பத்தினர், கோக்குடை குடும்பத்தினர், வெசக்காத்தார் குடும்பத்தினர், பசுக்கார குடும்பத்தினர், வண்டிக்காரர் குடும்பத்தினர், பொய்யப்பட்டியார் குடும்பத்தினர், புகழைப்பட்டியார் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை எல்லாம் நம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கூட ஆண்டவரை ஆசீர்வதித்து இன்னும் இன்னுமாய் பெருக பண்ணுவீராக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பங்களோடு இருந்து அவர்களையெல்லாம் ஆசீர்வதித்து உமக்கு உகந்த இனமாக மாற்றியது போல இந்த குடும்பங்களோடு இருந்து இவர்களை வாழ வைப்பீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்களை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழே தாழ்த்துகிறோம். அவர்களுக்கு திருமண வாழ்க்கை தடைபட்டிருந்தால் அந்த தடையை நீக்கி நல்ல வரன்களை ஏற்படுத்தி எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். வேலையில்லாமல் இருக்கிற இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இளம்பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதியும். நட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு வேளாண்மைகளும் விளைச்சலை கொடுத்து பெருகு பண்ண செய்தரலும். ஆடு மாடுகளை விருத்தி அடைய செய்தரலும். போக்கிலும் மரத்திலும் இவர்களுக்கு பாதுகாப்பை தந்து வழிநடத்திரலும். குடும்பங்களிலே இருக்கிற உடல் நோயினால் துன்பப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய குணமளிக்கும் ஆற்றல் நாளை நிரப்பி எல்லாவித வியாதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் காத்து கொண்டது போல வருகின்ற ஆண்டிலும் காத்துக்கொண்டு வழிநடத்தும்படியாய் நாங்கள் முழுமையாய் செபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மாஞ்சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பு மக்களே, ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து முகமலர்ச்சியோடு
உயிர் தாண்டவர் நமக்கு கொடுத்த உன்னதமான வாழ்த்து, அந்த உறவின் வாழ்த்தை மகிழ்வோடு பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர்தான் நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரை புனித நிலைக்கு உயர்த்தியவர். இவர்தான் அவரை தன்னுடைய அருகிலே வைத்திருக்கிறார். இன்று நமக்கெல்லாம் மாபெரும் எடுத்துக்காட்டாக துலங்கக்கூடிய வகையிலே நம்மை எல்லாம் இன்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதோ அந்த வாக்குமாறாத தேவன் நமது மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் இருந்தால் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வில் நிழலாய் வாழ என்னில் வா, நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. உனில் வாழவே
என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா நிதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா மன்னா உண்டும் அழிந்தார்களே உம்மை உண்டால் அழிவில்லையே மன்னா உண்டும் அழிந்தார்களே உம்மை உண்டால் அழிவில்லையே உம்மை போல என்னை பகிர அருளை தாருமே அருளை தாருமே ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம் கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம் கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் உயிராக எனில் வாரும் இறைவா என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஆசிரை பெற்றுக் கொடுத்த நம்முடைய அருள் தந்தையர்களுக்கு திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கப்படும். இந்த 4ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பாக நடந்தேற உதவி புரிந்த நரிவாளி குடும்பத்தினர், கோக்குடி குடும்பத்தினர், வெசக்காத்தர் குடும்பத்தினர், பசுக்காரர் குடும்பத்தினர், பொய்யப்பட்டியார் குடும்பத்தினர், வண்டிக்காரர் குடும்பத்தினர், புகையிலைப்பட்டியார் குடும்பத்தினர் ஆகியோருக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, நாளைய தினம் நம்முடைய அழைப்பை ஏற்று வர இருக்கின்ற தந்தையர்கள் அருள் தந்தை நிர்மல் சுசைராஜ், இயேசுவின் குணமளிக்கும் சபை. அனைத்து குருக்களும் இயேசுவின் குணமளிக்கும் சபையிலிருந்து வருகின்றார்கள். அருள்பணி ஜோசப், அருள் தந்தை லாரன்ஸ் மற்றும் அருள்பணி சவுந்தர் பங்கு தந்தை கூட்டத்துப்பட்டி. நாளைய தினம் திருப்பலி மறையுரை கருத்தாக கூட்டு இயக்கமே கத்தோலிக்க திருச்சபை என போதித்த புனித சவேரியார். கூட்டு இயக்கம் என்பது கூட்டு பொறுப்பு, கூட்டாய் பங்கேற்பு, கூட்டாய் வாழ்வது, பொறுப்பெடுத்து நடத்துவது. கூட்டு இயக்க திருச்சபை. திருச்சபை என்பது தனிநபருடைய ஆளுமையின் கீழ் அல்ல. திருச்சபை என்பது ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையிலே பங்கெடுக்க வேண்டும், பங்கேற்பு கொடுக்க வேண்டும், இதில் பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த திருச்சபையை நம்முடைய இளைய தலைமுறைக்கு கூட்டு பொறுப்போடு அதை கடத்த வேண்டும் என்பதுதான் கூட்டு இயக்க திருச்சபை என்ற சிந்தனையை நாளைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, நாளை தினத்தை திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் திரு இருதய சபை அருட்சகோதரிகள் மற்றும் திரு இருதய மாணவிகள் மற்றும் வெள்ளம்பட்டியார் குடும்பத்தினர், அனுமந்தராயன் கோட்டை குடும்பத்தினர், மொச்சை வீடு குடும்பத்தினர், வெள்ளூட்டார் வீடு குடும்பத்தினர், அம்மாபட்டியார் குடும்பத்தினர், நத்தம் குடும்பத்தினர், இவர்கள் எல்லாரும், இந்த குடும்பங்கள் எல்லாம் அவரவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே நாளை தினத்திலே சிறப்பாக செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் சகோதரிகளை சந்தித்து நாளை தினத்திற்கு தேவையான எல்லா தயாரிப்புகளையும் மேற்கொள்ள, திருவழிபாட்டுக்கான அனைத்து தயாரிப்புகளையும் மேற்கொள்ள
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். நன்றியுடன் மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் நமது புனிதர் பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாரை போல வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாதத்தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே, பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதத்தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே.